ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 1000 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டை எப்படி சர்வீஸ் பண்ணுறது, எப்படி அதனுடைய மெமரினை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஓடைய கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வருது. ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் வரணும் 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் 250 லிட்டர் தான் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மெமரினும் 4-5 டைம் வந்து கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து மெமரின் மாத்துறது தான் வந்து இதுவே வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜ்ல வந்து பாருங்க, நீங்களே வந்து 250 240 தான் லிட்டரே காட்டுது. மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 லிட்டர் காட்டணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மெமரின் பிளாக்கேஜ் ஆனதால வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியா வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரி நான் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெமரினுடைய கனெக்ஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை வந்து ரிமூவ் பண்றோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்புட் கனெக்ஷனு அவுட்புட் கனெக்ஷன் எல்லாமே வருது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷனு, ஒன்று ரிஜெக்ட் வாட்டர் கனெக்ஷனு. இப்போ எல்லாமே மெமரினுடைய கனெக்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். மோட்டரினுடைய ஹை ப்ரெஷர் மோட்டரு அந்த கனெக்ஷனு, மெமரின் இன்புட் அவுட்புட் ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். 40x80 ஆர்ஓ மாடல் மெமரின்னு, இல்லைன்னா 80x40 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது பெரிய மெமரின். இது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 30-40 ரூபாய்க்கு மேல தான் அந்த மெமரினே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 1000 லிட்டர் ஆர்ஓ பிளான்ல யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 40x80 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுன்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய கனெக்டர் வந்து எப்படி ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 3x4 சைஸ். இது வந்து பைப் கனெக்ஷன். இப்போ வந்து ஓபன் பண்றோம் பாத்தீங்களா, 3x4 எம்டி. இது வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாச்சு பாருங்க. இதுல எவ்வளவு டெப்லான் டேப் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்ஓடைய ரிஜெக்ட் வாட்டர், வேஸ்ட் வாட்டர் போகும் பாத்தீங்களா, அதனுடைய கனெக்ஷன் தான். கீழே வந்து இன்புட் வரும், மேல வந்து அவுட்புட் வேஸ்டேஜ் வாட்டர் போகும் பத்தியா, அந்த கனெக்ஷன் தான். இது வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 இன்ச் பைப்ல வந்து பாத்தீங்கன்னா 3x4 பைப் வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ரிஜெக்ட் வாட்டர் கனெக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா கீழே இன்புட் கொடுத்து மேல அவுட்புட் எடுக்கிறாங்க. ரிஜெக்ட் வாட்டரும் மேலே வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓல. வீடியோவில் எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே எந்த ஒரு ஆன்சரா இருந்தாலும் கிடைச்சிடும் உங்களுக்கு. வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மெமரினை வந்து கனெக்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரினுடைய கிளிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிளாம்ப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு மெமரினை நம்ம வெளியே எடுக்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இன்புட் அவுட்புட் நல்லா பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த சைடு இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியும் வைக்கலாம். ஆல்ரெடி மார்க் இருந்தா அதையும் வச்சு இது பண்ணிக்கலாம். இல்ல நீங்க சின்னதா மார்க் பண்ணியும் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் இது பண்ணலாம். மெமரின் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு பிறகுதான் நம்மளுக்கு வந்து டவுட் ஆகக்கூடாது இன்புட் அவுட்புட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் மோட்டர் இன்புட் கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் ரிமூவ் பண்றோம். இப்போ வந்து கீழே இருக்கு பாத்தீங்களா, கீழே தான் மோட்டர்ல இருந்து கரெக்டா கீழே இன்புட் கொடுத்து மேல தான் அவுட்புட் எடுக்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா யூனியனு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 இன்ச் யூனியனு. இது வந்து இப்போ வந்து அதை தான் வந்து ரிமூவ் பண்றோம். ஹை பிரஷர் மோட்டருடைய கனெக்ஷனு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஆர்ஓ பிளான்ல நீங்க ஓனாவே உங்க வீட்டுல ஆர்ஓ பிளான் இருந்தாலும் சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் வீடியோ பார்த்து நீங்க ஓனாவே சர்வீஸ் பண்ணலாம். எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மெமரினுடைய இன்புட் கனெக்ஷனை ஓபன் பண்ணிட்டு வருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் மெமரின் உள்ள இருக்கும் பாத்தீங்களா, அந்த தண்ணி தான் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரஷரா மோட்டர் தண்ணி இல்ல. நான் வந்து மோட்டர் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு தான் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனியனு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷனை ரிமூவ் பண்றோம். அதுக்கு பக்கத்துல இன்னொன்னு இருக்கு பாத்தீங்களா, அது டம்மி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இதுலயும் வரும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரே கனெக்ஷன்ல மேலேயே வந்துடும். ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஒரே பைப்ல எடுத்துலாம் நம்ம வந்து. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடுல க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா 2 சைடு வராம ஒரே சைடுல வர மாதிரி கீழே க்ளோஸ் பண்ணிடணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இன்புட் கனெக்ஷனையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஹை பிரஷர் ஆர்ஓ மோட்டருடைய இன்புட் கனெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாம்ப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ற பாருங்க. அதனுடைய கிளிப் வந்து 2 கிளிப் இருக்கும். மெமரினுடைய இதுக்கு வந்து டைட்டா பிடிச்சிருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரிமூவ் பண்ணிட்டு மெமரினை வந்து இப்போ வந்து வெளியே எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த 80-40 மெமரினை வந்து பாத்தீங்கன்னா 80x40 சைஸ். அது வந்து பாத்தீங்கன்னா மெமரினுடைய சைஸ். அதை வந்து எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா.
இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோட்டரினுடைய பிரஷராலையும் கூட இந்த மெமரினை வந்து ரிமூவ் பண்ணலாம். இல்லைன்னா வேற ஒரு டைப்லயும் ரிமூவ் பண்ணலாம். இப்போ நம்ம வித்தவுட் பிரஷரை வச்சு தான் நம்ம வெளியே எடுத்து தான் ரிமூவ் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மோட்டரினுடைய பிரஷரும் இல்லாம தான் வந்து இந்த மெமரினை ரிமூவ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதான் இன்புட் கனெக்ஷனு. அதை பார்த்தாலே தெரியும் அந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ டஸ்டா இருக்கு, எவ்வளோ கலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளாம்ப் இருக்கு பாத்தீங்கன்னா, ரிங்கு ஸ்ப்ரிங் இருக்கும் பாத்தீங்களா, எண்டு கேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு, அதுக்கடுத்து எண்டு கேப், அதுக்கப்புறம் தான் மெமரின் இருக்கும் உள்ள. இப்போ வந்து ரிமூவ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்கை தான் ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்ப்ரிங் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து எண்டு கப் இருக்கும். அது இருக்கு பாத்தீங்களா, உள்ள எண்டு கப் இருக்கும். அதுக்கடுத்து தான் வந்து மெமரின் இருக்கும். அதுக்கு நடுவுல தான் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டர் இருக்கும். மெமரினுக்கும் எண்டு கேப்புக்கும் நடுவுல ஒரு கனெக்டர் ஒன்று இருக்கும். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ளோஸ் டம்மின்னு சொன்ன பாத்தீங்களா கீழே, அதுதான் இப்பதான் கழட்டுறோம் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன். அதாவது தான் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன்ன்றதால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் எதுவுமே இல்லாம இருக்கு பாத்தீங்க. கீழ் சைடு இருந்ததால, மேல சைடு இருந்ததால வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப டேமேஜ் ஆயிருந்தது, டஸ்டாவும் இருந்தது பாக்குறதுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கனெக்ஷனை வந்து டம்மியை வந்து ரிமூவ் பண்றோம். இதுலயும் ட்ரிங்கிங் வாட்டர் வரும். இந்த சைடு வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா மேலேயே ஃபுல்லா எல்லா தண்ணியும் மேலேயே வர ஆரம்பிச்சிடும். அதான் வந்து பாத்தீங்கன்னா மெமரினை வந்து வெளியே எடுத்தாச்சு. இது போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் எடுத்துட்டு இது வந்து இன்புட் சைட்ல வந்து கீழே அடிச்சோம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் அடிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து பாத்தீங்கன்னா கீழே இது பண்ணோம்னா மெமரின் வந்துடும். பாருங்க எண்டு கேப் வந்துருச்சு பாருங்க. 2 அடியில வந்து பாத்தீங்கன்னா எண்டு கேப் ரிமூவ் அடிச்சிங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கீழே ஒரே டைம் நம்ம வந்து இது பண்ணிட்டு ஒரு டைம் லைட்டா அடிச்சாலே எல்லாமே வந்து வெளியே வந்துடும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். எண்டு கப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லைன்னா எண்டு கேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடா வந்துருச்சு பாத்தீங்களா, அது வந்து சைடா வரக்கூடாது, நேரா இருந்தா தான் கரெக்டா கீழே தட்டுறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சைடா இருந்து நீங்க தட்டிட்டே இருந்தீங்கன்னா அது ஒன் சைடா தான் போயிட்டு இருக்கும். எவ்வளவு தட்டினாலும் வந்து பாத்தீங்கன்னா மெமரின் வெளியே வராது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தாச்சு. மெமரி எந்த கண்டிஷன்ல இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷமா தான் ஆயிருக்கும் அந்த மெமரின் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து கை வச்சு பார்க்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, சின்ன சின்ன இரும்பு தூள் எதனா இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஹை ப்ரெஷர் மோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிளியர் சிலிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த இதுவா இருக்கு பாத்தீங்களா கரையா, அதுலயே நம்ம வந்து செக் பண்ணலாம். அதுல எதனா பீஸ் இருந்ததுன்னா உள்ள உடஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நம்மளுக்கு வந்து. இது வந்து எண்டு கப்பை ரிமூவ் பண்ற பாருங்க. ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்டு கப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. இது வந்து இன்னொரு சைடு, 2 சைடு இருக்குங்களா. ஆனா செகண்ட் எண்டு கேப் வந்து மெமரி உள்ள போட்டு திருப்பி இன்னொரு சைடுல தட்டினோம்னா தான் வந்து இன்னொரு எண்டு கேப் வந்து வர ஆரம்பிக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு தான் நம்ம வந்து எண்டு கப் வந்து எடுத்திருக்கோம். இன்னொரு சைடு வந்து எடுக்கல. இன்னொரு சைடு எடுக்கிறதுக்கு இப்போ வந்து பாருங்க, இந்த சைடு வந்து ஸ்ப்ரிங் வந்து எடுத்தாச்சு. ஸ்ப்ரிங் எடுத்துட்டு இதே மெமரினை வந்து நம்ம உள்ள வச்சுதான் இது பண்ண போறோம். அந்த எண்டு கேப் எடுக்கிறதுக்கு ஹவுசிங்ல இருக்கு. அந்த ஹவுசிங் உள்ள இருந்து அதை வெளியே எடுக்கணும்னா இதுதான் ஐடியா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தா உள்ள வச்சாச்சுங்களா. இப்போ அப்படியே இதை திருப்பிடணும் ஹவுசிங்க. அப்படியே திருப்பி அதை வந்து மேலே தூக்கி அப்படியே கீழே வந்து நம்ம தட்டினோம்னா அதுவும் ரிமூவ் ஆகிடும். அதுவும் கரெக்டாக நேராக தான் தட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சைடாக தட்டினோம்னா அந்த எண்டு காப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடில் வந்துச்சுன்னா எடுக்க முடியாது. பாருங்க இப்போ எடுத்தாச்சுங்களா. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெமரின் வந்து ஃப்ரீயாகவே வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ 2 எண்டு காப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டு காப்பை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்ல, சாக்கடை தண்ணி மாரி ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மெமரினை ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ ஸ்மெல் அடிச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நாத்தம் அடிச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய கனெக்டர் நான் சொன்ன பாத்தியா, அந்த எண்டு கேப்பு அதனுடைய கனெக்டர் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து செக் பண்ணலாம். இதை வந்து இன்புட் கனெக்ஷன் மெமரினுடைய அந்த ரிங் இருக்கு பாத்தீங்களா, ரிங்கு பத்தல செஞ்ச அந்த பிளாக் கலர் ரிங் இருக்கு பாருங்க. சின்ன மெமரினா இருந்தாலும் சரி, 40x40 அது இருந்தாலும் சரி, 40x80 இருந்தாலும் சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா ரிங் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது செக் பண்றோம். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல எதனா இரும்பு தூள் எதனா இரும்பு பீஸ் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ற பாருங்க. எதுவுமே இல்ல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல பீஸ் எதனா இருந்தா ஆம்பிளியர் ஸ்லீவ் வந்து டேமேஜ் ஆகும். அந்த பீஸ் தான் இருக்கும், இரும்பு தூள் இருக்கும், எதனா மாட்டிட்டு இருக்கும். அது போல இருந்தா நம்ம செக் பண்ணிக்கலாம். மோட்டர் உள்ள வந்துதான் வந்திருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மோட்டர்ல எந்த சவுண்ட் வந்தாலும் எதனா ஒரு ப்ராப்ளம் வந்தாலும்
சீக்கிரமா இதுவாகாம இருக்கிறதுக்கு செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ஏன்னா நிறைய டைம் வீடியோல உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பீஸ்லாம் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓனுடைய மெமரின் ஆர்ஓடைய மெமரின் தான் வந்து இப்போ வந்து இது பண்ண போறோம். அன்பாக்ஸ் பண்றோம் நியூ மெமரின்னு 40x80 இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 80x40 அந்த மெமரினை தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. சைஸும் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நம்மளுடைய இன்புட் வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் டஸ்ட்டு எதுவுமே வராமல் இருந்ததுன்னா அதிகமாக எந்த ஒரு இதுவும் வராமல் இருந்ததுனாக்காவும் மெமரின் வந்து 4-5 வருஷத்துக்கு ஓடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மண் டஸ்ட்டு எல்லாமே வந்து வர ஆரம்பிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துல இந்த மெமரினை வந்து மாற்றிடுறோம் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் வந்து ரொம்ப நாள் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்புட் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து நம்ம ஆர்ஓக்கு கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த தண்ணி வந்து கொஞ்சம் டஸ்ட் இல்லாம எந்த ஒரு மண்ணு கல் மண்ணு எதுவுமே இல்லாம வந்து கொடுத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா லைஃப் வரும். இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கூட மெமரி லைஃப் வரலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு டைமே ஜம்போ ஃபில்டர் வந்து நம்ம மாத்திட்டு தான் இருக்கோம். இந்த ஆர்ஓக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மண்ணு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா போர்வெல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த போர் சைட்ல இருந்து அவ்வளவு மண்ணு வெளியே எடுத்து டேங்க் உள்ள இதுவாயிடும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய செம்மண் கலர்ல நிறைய வர ஆரம்பிச்சிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெமரின் சீக்கிரமாவே இது வந்து ஜாம் ஆயிடுது. பிளாக்கேஜ் ஆயிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நியூ மெமரின வந்து எப்படி அன்பாக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃபிரெண்ட்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 80x40 மெமரின்னு பாருங்க. சைஸ் இதுலயும் இருக்கும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, TFC இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பராவே ஒர்க் ஆகும். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெமரின வந்து ஆல்ரெடி நம்ம அசெம்பிள் பண்ணியிருக்கோம். ஒரு கேம்ப்ல 1000 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வியாசலின் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா எண்ணெய், இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். வியாசலின் யூஸ் பண்றது நல்லது. இல்லன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். கிரீஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இது இல்ல அப்படியே இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். கிரீஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. வியாசலின் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் எதனா ஆயில் எதனா யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ற மாரி. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நியூ மெமரின்னு, ஓல்டு மெமரின்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 2த்துக்கும் சைஸை செக் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா கம்பெனியோடைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. நான் கனெக்டர்ல டிஃபரெண்ட் வந்துருச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேசலின் எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி இன்ஸ்டால் பண்ண போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு ரிங் இருக்கு பார்த்தீங்களா, பிளாக் கலர் ரிங் எந்த சைடு இருக்கு பாருங்க. நல்லா பாத்துங்க. இது வந்து இன்புட். பிளாக் கலர் ரிங் எந்த சைடு இருக்கோ ஓ ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரிங்கு வாசரு பிளாக் கலர் வாசர் பாத்தீங்களா, இதான் இன்புட். பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே மெமரி வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. மெமரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் வெளியே எடுத்து காட்டுறேன் பாருங்க. இது போல எடுத்துட்டு ஃபுல்லாவே பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் போட்டுடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆயில் தான், தேங்காய் எண்ணெய் தான் போட்டுட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். அந்த ரிங்ல வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாம ஃப்ரீயா உள்ள போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்றோம். எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உள்ள போச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம யூஸ் பண்ணாமலே கூட இது பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம வந்து ரிங் வந்து வழுக்காம நல்லா கரெக்டா வந்து போகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டா உள்ள போயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாம ஹார்டா போகக்கூடாது. ரிங் வந்து ஏன்னா மாறிடும், ரிங் இதுவாயிடும், சைட்ல உராஞ்சிடும், அது போல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கனெக்டர் ஓல்டு கனெக்டர் தான் யூஸ் பண்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கனெக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எண்டு கப் வந்து இதுல தான் யூஸ் பண்ண போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மெமரி வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்புட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அது வந்து தெரியும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த சைடு வந்து ரிங் இருக்குங்களா, ரிங் இருக்கிற சைடு வந்து மார்க் பண்ணிக்கங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டாலே நல்லது. இந்த எண்டு கப் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் சைடும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் வந்து அதே சைட்ல வைங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படி வைக்கலனா அதுக்கப்புறமேட்டு இன்ஸ்டாலேஷன் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பைப் வந்து முன்ன பின்ன போயிடும். நம்மளுக்கு வந்து யூனியன் வந்து கரெக்டா உட்காராம ஆயிடும், கேப் இதுவாயிடும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே போட்டோ பிடிச்சி வச்சுக்கங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த சைட்ல வந்து கீழே இருக்குங்களா மேல இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நல்லது. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வேலை முடிஞ்சிடும். இல்லனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன டைட் பண்ண வேண்டியது வரும் கொஞ்சம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்டு கப்பு எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா வெளியே எடுத்தே காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே போயிட்டு இருக்கு.
1000 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட எப்படி சர்வீஸ் பண்றது, எப்படி மெமரி எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆர்ஓவுடைய கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியா வருது. 1000 லிட்டர் வர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 250, 300 லிட்டர் தான் வருது. 240 லிட்டர் தான் மேக்ஸிமம் வரதுக்கே இதுவாகுது. வேஸ்டேஜ் வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ மெமரின்னு நம்ம மாத்திட்டு இருக்கோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஓ பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெமரின எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பண்ற கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கிடைக்கும். எந்த ஒரு கமெண்டா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோல எதனா குறையா இருந்தாலும் சரி, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் வந்து அத வந்து திருத்திக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இதுல வந்து நம்ம வந்து புஷ் பண்ணி இத வந்து தட்டணும். அந்த த்ரெட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடுல தட்டக்கூடாது. த்ரெட் வந்து அதுக்கப்புறம் டேமேஜ் ஆயிடும். அப்புறம் கரெக்ட்டா வந்து உட்காராது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி வந்து கரெக்ட்டா ஃபிட் ஆவாது. கரெக்ட்டா இது வந்து ஃபுல்லாவே நல்லா ஃபோர்ஸ் பண்ணி தட்டணும். நம்ப சுத்தி இருந்தாலும் சரி, எதனா இரும்பு பைப் இருந்தாலும் சரி, நம்ம தட்டனோம்னா, இது போல தான் ஃபுல்லாவே தட்டி, கரெக்ட்டா அந்த ஃப்ரிங் போகும் பார்த்தீங்களா, அந்த கார்னர் வரைக்கும் தட்டிடணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க தட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எண்டு கேப்பு. பாருங்க செகண்ட் இதுவு. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிங் இருக்கு பார்த்தீங்களா, இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, வாஷர் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் அதுக்கும் போட்டு இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு தான் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஏன்னா அந்த சைடு போட்டாச்சுங்களா, 2 சைடும் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபோர்ஸா வந்து இத வந்து புஷ் பண்ணி அடிக்கணும். பாருங்க அடுத்த சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் இது பண்ணியாச்சு. தேங்காய் எண்ணெய் தான் போட்டு தான் இது பண்ணியிருக்கோம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணதால வந்து பார்த்தீங்கன்னா, ரிங் வந்து ஹார்டா உள்ள போகாம நம்ம ஃப்ரீயாவே போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து தட்டணும். இது போல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுத்தி எடுத்து தட்டலாம். வேற எந்த டூல் வச்சாவது தட்டலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. இது போல தட்டிட்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1000 லிட்டர் ஆரோ பிளான்ட். இப்ப பாருங்க ஆரோ பிளான்ட்ட வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. ஹை பிரஷர் மோட்டாரு, எஃப்ஆர்பி வெசல் 2, 1000 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டுடைய இதுதான் பிளேஸு. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி வச்சு தட்டினா அந்த கார்னர் இருக்கு பார்த்தீங்களா, உள்ள இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் வரும். அந்த ஸ்ப்ரிங் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ற அந்த கார்னர் இருக்கும். வெட்டு மாரி இருக்கும். அந்த இடத்துல வந்து கரெக்ட்டா நம்ம வந்து அது போற வரைக்கும் நம்ம சுத்தியால தட்டிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க கார்னர் தெரியுதுங்களா? உள்ள போயிடுதா? அது வரைக்கும் கரெக்ட்டா தட்டிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஸ்ப்ரிங் வந்து கரெக்ட்டா உட்காருதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். எப்பவுமே வந்து நல்லாவே இம்பார்ட்டன்டான இடம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து அந்த ஸ்ப்ரிங் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கார்னர்ல கரெக்ட்டா ஸ்ப்ரிங் வந்து உட்காருதான்ட்டு கரெக்ட்டா பார்த்துக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஸ்ப்ரிங் உட்காராம நீங்க வந்து அப்படியே டைட் பண்ணிட்டு நீங்க ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபுல்லாவே மேல புடுங்கி அடிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பைப் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷரா வந்து மேல அடிச்சதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது பிளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அது ரொம்ப செலவு வச்சிடும். இந்த ஒரு சின்ன இது வந்து பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்டான இடம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த கார்னர் உள்ளயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுசிங் இருக்கு பார்த்தீங்களா, அது உள்ளயும் இரும்பு டைப்க்கா குடுத்து வச்சிருப்பாங்க. உள்ள ரவுண்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர்லயும். அதுக்குள்ள கரெக்ட்டா உட்காருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். உங்களுக்கு டவுட்டா இருந்ததுனாக்கா, அத வந்து ஒரு ஸ்பேனர் வச்சு எதனா வச்சு தட்டி கரெக்ட்டா வந்து ஃபிட் பண்றீங்க நீங்க வந்து. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்ப வந்து ஃபிட் பண்றோம். எண்டு கேப் வச்சு கரெக்ட்டா உட்காருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க இப்ப வந்து டவுட்டாவே இருக்கு நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எண்டு கேப் வந்து அடிச்சா தான் வந்து கரெக்ட்டா உட்காரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. ரிமூவ் பண்ணியாச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தட்டுனா தான் வந்து வேலைக்கு ஆகும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் வந்து உள்ள போகல. ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைட்டா இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு இதுவுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதுவே இருக்கு. ஸ்ப்ரிங் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேமர் வச்சு திருப்பி தட்டிட்டு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி வச்சு தட்டிட்டு, அடுத்தது வந்து இப்ப போடுறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதுல அந்த ஃபிளாஷு இது டஸ்ட்டு எது இருந்தாலும் சரி, அது வந்து கரெக்ட்டா உட்காராது. அத வந்து கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் போடணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் வந்து கரெக்ட்டா உட்காரும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கார்னர்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து கரெக்ட்டா போட்டாச்சு. இப்ப வந்து உட்காருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஃபிட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்.
கரெக்டாக ஃபிட் ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம். அதில் பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது வந்து ஃபிட் ஆக மாட்டேங்குது. பாருங்க மேலவே தூக்கிட்டே இருக்கு பாருங்க. மேலே தூக்கிட்டு இருக்குங்களா? அது போல் இருக்கக்கூடாது. கரெக்டாக உள்ளே வந்து ஃபுல்லாகவே ரிங் வந்து ஃபுல்லாகவே உட்கார மாதிரி இருக்கணும். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தட்டி இது பண்ணுறதெல்லாம் செட் ஆகாது. எடுத்துட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுற மாரி போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம அவசரத்தில் ஏதோ ஒன்று ஃபிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணக்கூடாது. பாருங்க ஒரு ஃப்ரிங் வந்து மேலவே இருக்குங்களா? 2 டைமும் போட்டோம். அதுக்கப்புறம் செட் ஆகல. இப்போ வந்து வெளியே எடுத்துடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டனே. இப்போ வந்து தட்டுறோம் பார்த்தீங்களா? கொஞ்சம் எண்டு கேப் வந்து இப்போ வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தட்டுறோம். இப்போ வந்து ஃபிட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ பாருங்க நல்லாவே ஃபிட் ஆக ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ தட்ட தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோல. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கனெக்டர் வந்து யூஸ் பண்றோம். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் வாட்டர், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டரு. ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் வாட்டருக்கு வேஸ்ட் வாட்டர் போகும் பார்த்தீங்களா? அதனுடைய கனெக்ஷனு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கும், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டருக்கும். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டைட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டரு. ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து ரிஜெக்ட் வாட்டரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டம்மி நம்ம வந்து அந்த இது பண்ண பார்த்தீங்களா? ஓப்பன் பண்ண பார்த்தியா? அத தான் இது பண்றோம். குளோஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டரு மேல ஒரே சைட்லயே வந்தா நல்லாருக்கும். 2 சைட்ல வர தேவையில்ல. குளோஸ் பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் ட்ரிங்கிங் வாட்டர் வரது தான். குளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் கனெக்ஷனு. நம்ம டம்மி போட்டோம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் கனெக்ஷனா குடுக்க போறோம். அதுக்கு கீழ பக்கத்துல இருந்தது பார்த்தீங்களா? அந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் கனெக்ஷனு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி ஹவுசிங்க வந்து எப்படி ஃபிட் பண்றது, அசெம்பிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிளிப் வச்சு நல்லா டைட் பண்ணி, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே டெப்லான் டேப் அடிக்கணும். ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டைட்டா. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, லீக் ஆக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க நெக்ஸ்ட் வந்து இன்புட் கனெக்ஷன் கீழ குடுக்குறோம். ஆல்ரெடி அந்த ஹவுசிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, யூனியனே வந்து கொஞ்சம் பெண்டா தான் இருக்கு. கீழ வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். இப்போ வந்து இன்புட் கனெக்ஷனுக்கான இது தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க அந்த வாசர்லாம் வந்து கரெக்ட்டா போடணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த மெமரின வந்து ரிமூவ் பண்றப்போ வாசர்லாம் கீழ விழுந்திருக்கும். கரெக்ட்டா எடுத்து வச்சுட்டு கரெக்ட்டா போடணும். அப்பதான் லீக் ஆகாம இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் கனெக்ஷனு. ஹை பிரஷர் மோட்டரு. மெமரி இன்புட் கனெக்ஷன் தான் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து டைட் பண்ணிடலாம் ஃபுல்லா. நல்லாவே டைட் பண்ணியாச்சு ஃபிரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து நிக்க வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இத வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிளாம்ப் வச்சு நல்லா டைட் பண்ணிடலாம் மெமரின. எப்படி ஃபர்ஸ்ட் இருந்ததோ அதே போல வந்து இத வந்து ஃபிட் பண்ணிடலாம். ரிங் வச்சு கரெக்ட்டா வந்து டைட் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பிரஷர் மோட்டார் கனெக்ஷன் குடுக்குறோம் பாருங்க யூனியனு. அத வந்து டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணியாச்சு. பாருங்க நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிற யூனியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஃபிட் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேல கீழ தான் வரும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து ஃபிட் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து கரெக்ட்டா அளவு எடுத்து நம்ம வந்து ஃபிட் பண்ணல. மேல வந்து கரெக்ட்டா எப்படி இருந்தா அப்படி இது பண்ணியாச்சு. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்ன பின்ன வரும். கொஞ்சம் லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் வாட்டரு. வேஸ்ட் வாட்டர் கனெக்ஷனு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுசிங்க சுத்துறோம் பாருங்க. கீழ வந்து லூஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். பாருங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இது பண்ணணும், ஃபிட் பண்ணணும். எப்படி இருந்ததோ அதே போல கரெக்ட்டா ஃபிட் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூனியன் குடுத்து வச்சிருக்காங்க. நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் கீழயும் யூனியன் இருக்கும். மேலயும் யூனியன் இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மெமரின் ஹவுசிங் வந்து கீழ இது பண்ணணும். கீழ டவுன் பண்ணோம்னா வந்து ஃபுல்லா ஃபிட் ஆயிடும். பாருங்க ஃபிரெண்ட்ஸ் நல்லாவே ஃபிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா,
இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரிஜெக்ட் வாட்டருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு வரும். ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ தண்ணி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 200 250 இதுதான் வந்தது தண்ணியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் மோட்டர்னுடைய கனெக்ஷனு ஆர்ஓ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரு. பாருங்க ரிஜெக்ட் வாட்டரை பார்க்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 1000 லிட்டருக்கு மேலேயே வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து பைப்பை பார்த்தாலே. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரு, இது வந்து ட்ரிங்கிங் வாட்டரு. மேலே வருது பார்த்தீங்களா ட்ரிங்கிங் வாட்டரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு. இப்போ வந்து ட்ரிங்கிங் வாட்டருடைய டிடிஎஸை வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து வெளியே விட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா புதுசாக மெமரி மாற்றிருக்கோம் அப்படின்னு இது பண்ணோம்னா நம்ம வேஸ்ட் விட்டு தான் பண்ணணும். எவ்வளோ டிடிஎஸ் வருதுன்ட்டு பாருங்க. 15 16 தான் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வருது, ரொம்ப ஃபில்டர் ஆகுது. டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150க்குள்ள எக்ஸலண்ட் வரும். 50க்கு கீழே குடிக்காதீங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா. 50க்கு கீழே வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம், ஐரன், மினரல்ஸ் எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம், ஐரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டனு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம், ஐரன் தான். நிறைய டைம் பார்த்துருப்பீங்க டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க கால்சியம், ஐரன் டேப்லெட்லாம் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல சத்து வேணுமண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி 50 டிடிஎஸ்க்கு மேலே குடித்தாலே எல்லாமே மினரல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். 50லேருந்து 150க்குள்ளே எக்ஸலண்ட் வரும். 150லேருந்து 250 குட்டில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனை ஃபிட் பண்ணிட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பில் எவ்வளோ தண்ணி வருது பாருங்க. ஃபுல் ப்ரெஷராக வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளோ தடவை வந்தது இப்போ எவ்வளோ ப்ரெஷராக ட்ரிங்கிங் வாட்டர் வருது பாருங்க. பைப் ஃபுல்லாக வருது எவ்வளோ ப்ரெஷராக வருது பாருங்க. வேஸ்ட் வாட்டரும் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வருது. 15 20 தான் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் எப்படி அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 18 வருது டிடிஎஸ். 18 வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஓ ரிஜெக்ட் வாட்டர் பகுதி பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு கனெக்ட் இருக்கு பார்த்தீங்களா ஆன் ஆஃப் மாரி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறோம். அது வந்து குளோஸில் இருக்குங்களா லைட்டாக ஓப்பன் பண்ணோம்னா டிடிஎஸ் வந்து அதிகமாகிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெமரினுடைய ப்ரெஷருடைய தண்ணி தான் அதில் போகுது. வித்தவுட் மெமரின் தண்ணி வந்து நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெசலில் ரெண்டும் ஃபில்டர் ஆகி ஜம்போ ஃபில்டரில் ஆகி தான் வந்து தண்ணி வருது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி தான் வருது அதில் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 18 வந்தது. இப்போ வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் 150 வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 150. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 150 அதுக்கு மேலே போனால் குட்டில் வந்துடும். ஒரு 80 90 100 110 அது போல் வச்சாலும் ரொம்ப எக்ஸலண்ட் தான். கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து அதிகமாக்கலாம். மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே டிடிஎஸ் கம்மியானா அதிகமாக்கலாம். ஆனால் அதிகமாகிடுச்சுன்னா அதை கம்மி பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மெமரியிலேருந்து டைரெக்டாக வர வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமாக இருந்தால் அதை கம்மி பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓலேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இம்பார்ட்டண்டாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மெயின் பாயிண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 லிட்டர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 5000 லிட்டர் ஸ்டோரேஜ் டேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து ரா வாட்டருக்கு தண்ணி வருது. இந்த ரா வாட்டர் தண்ணியை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். மேலே தண்ணியை ஸ்டார்ட் பண்ணி இழுத்து கொடுக்கும். டேங்க்லேருந்து இதுலேருந்து தண்ணி இழுத்து இந்த வெசலில் கொடுக்கும். எஃப்ஆர்பி வெசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதான் வந்து வெசல் எஃப்ஆர்பி வெசல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேண்டு கார்பன் இருக்கும். ஒன்றுல வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட் மீடியா கார்பன் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு இதில் இருக்கு பார்த்தீங்களா இன்புட்டு அவுட்புட்டு எல்லா கனெக்ஷனும் இதில் இருக்கும். இன்புட் அவுட்புட்டு பேக் வாஷு ஃபில்டரு எல்லாமே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இது பாருங்க இன்லெட்டுன்னு இருக்குங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் வச்சுருக்கோம்.
இது வந்து பேக் வாஷ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிளீன் பண்றது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பேக் வாஷ்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரின்ஸ் ப்ராசஸ்ல வைக்கணும். அடுத்தது ஃபில்டர்ல வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா டெய்லி ஆர்ஓ ஸ்டார்ட் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேக் வாஷ்ல வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. உள்ள எந்த ஒரு டஸ்ட்டும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபார்ம் ஆகாம இருக்கும். பிளாக்கேஜ் ஆகாம இருக்கும். ஃபில்டர்ல இருக்குங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக் வாஷ்ல வச்சாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா பேக் வாஷ்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரின்ஸ் ப்ராசஸ்ல வைக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர்ல உடனே வைக்கக்கூடாது. ரின்ஸ்ல வச்சுட்டு அடுத்தது தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர்ல வைக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர்ல வைக்கிறோம். பாருங்க ஃபில்டர்ல வச்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர்ல வச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இதுல இருந்து இதுக்கு வந்து ஜம்போ ஃபில்டர் 20 இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜம்போ ஃபில்டர், ஃபன் ஃபில்டர், இல்லைன்னா ப்ளூ ஹவுசிங் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஆர்ஓ ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா பெரிய ஃபில்டர் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆர்ஓ பிளான்ட் ஃபில்டர் அப்படின்னாலே இந்த சைஸில் தான் வரும் ஜம்போ ஃபில்டர்னு. இது வந்து பாத்தீங்கன்னா 20 இன்ச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏர் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பட்டனே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரா இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டனை வந்து நம்ம வந்து பிரஸ் பண்ணோம்னா ஏர் ரிலீஸ் ஆகும் ஜம்போ ஃபில்டர்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர் வந்து டைரக்டா ஹை பிரஷர் பம்ப், ஹெச்பி மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹை பிரஷர் பம்ப். ஹை பிரஷர் பம்ப்ல தண்ணி நல்லா ஃபோர்ஸா இழுத்து கொடுக்கும். இழுத்து அவுட்புட் கொடுக்கும். ஹை பிரஷர் மோட்டார் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இழுத்து மெமரி பிரஷரா கொடுத்தா தான் மெமரில இருந்து தண்ணி அவுட்புட் நல்லா வர ஆரம்பிக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கிருந்து தண்ணி வருதுங்களா, அதுதான் ஹை பிரஷர் பம்ப். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கீழே இது பாருங்க ஹை பிரஷர் பம்ப்ல இருந்து அவுட்புட் இது வருதுங்களா, இதுதான் அவுட்புட். இந்த சைட்ல வந்து மெமரின் இன்புட். இதுல பாத்தீங்கன்னா மெமரின் இன்புட்ல கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்புட்ல கொடுத்தாச்சு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரே இடத்துல வர மாதிரி மேலேயே வர மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரிஜெக்ட் வாட்டர், இன்னொன்று ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன். வேஸ்ட் வாட்டர் போகுதுங்களா பாருங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அது ப்ரெஷர் கேஜ்ல வந்து கனெக்ட் பண்ணல. வேஸ்ட் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெளியே தான் விட்டு இருக்கோம் பைப்லேயே வச்சு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் போகிறத வச்சு நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிடும் எவ்வளோ ப்ரெஷர்ல வந்து போகுது அப்படின்ட்டு. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 7 kg ப்ரெஷர்லேயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி வர ஆரம்பிச்சிடுது. இது வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் பாருங்க. இது பைப் வச்சிருக்குமா, பைப் வச்சு நம்ம வெளியே இது பண்ணியாச்சு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா சர்வீஸ் பண்றதுக்கு தெரியும் எவ்வளவு தண்ணி அவுட்புட் போனா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவும் தண்ணி வந்து நம்ம கம்மி பண்ணோம்னா பைப்பினுடைய ப்ரெஷரை வந்து ரொம்ப லோடு அடிச்சு பைப் வந்து வெடிக்கிறதுக்கே ஆரம்பிச்சிடும், உடைய ஆரம்பிக்கும், பிளாஸ்ட் ஆகிடும். அது போல இருக்கு. ஏன்னா ப்ரெஷர் கண்ட்ரோலை வந்து வேஸ்டேஜ் வச்சே ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணலாம் தெரிஞ்சவங்களுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு ப்ரெஷரா தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ தூரம் வந்தது ஸ்டார்டிங்ல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸா வருது பாருங்க தண்ணி. ஃபுல்லா ஒரு செகண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து டிடிஎஸ் பாருங்க எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் இன்னொரு டைம் எடுக்கிறோம் பாருங்க. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷரா வருது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே ப்ரெஷரா வர ஆரம்பிக்குது. பைப் ஃபுல்லாவே தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வேஸ்ட் பண்ண 130 டிடிஎஸ் காட்டுது பாருங்க. 130 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர். ஃப்ரெண்ட்ஸ், மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல்.